வணக்கங்கன்னு, இது தஞ்சாவூர் மண்ணு. நம்ம சேனல் இந்த வீடியோ ரொம்ப புதுமையாக இருக்கும். நம்ம சேனல் க்ரோத் ஆகிட்டு வர சேனல், நம்ம வளர்ந்த சேனல் கிடையாது, வளர்ந்துக்கிட்டே வர சேனல். பல தடைகளை தாண்டி நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளோட பாதையில் நான் பயணிச்சிட்ருக்கேன். ஆமாங்க, இது ஃபஸ்ட்டு ஒரு பட ப்ரொமோஷனுக்காக நம்ம எஃப்டி மீடியாவிலேருந்து திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்க கால் பண்ணதுனால நம்ம கிளம்பி அங்கே போயாச்சு. வித் மை பாய் எம்பிகேயோடு அங்கே போயாச்சு. போனோன்னே ஹாலில் நம்ம போனோன்னே ஒரு ஐடி கார்டு, இங்கு நான் தான் கிங்கு பட ப்ரொமோஷன் தான். சந்தானம் சார் நடிச்சிருக்காரு. செம்ம சூப்பர் மாஸாக இருக்கும். மே 17 ரிலீஸு. எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். நம்ம உட்காந்தோன்னே ஹாலை லைட்டாக வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தோம். அப்போ தான் மக்கள் ஒவ்வொருத்தங்களா யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர், ஃபேஸ்புக்கு எல்லா இதுலேருந்து வந்திருந்தாங்க. நம்ம வளர்ந்துட்டு வரதுனால யாரையும் தெரியல, அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியல. அப்படியே எல்லாத்தையும் அப்படி லைட்டாக கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா கீழே வந்துருங்க, சார் வந்துடுவார் அப்படின்னாங்க. அப்படியே நம்ம கீழே போயிட்டு சந்தானம் சாரை ரிசீவ் பண்ணி அப்படியே ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு வரும்போதே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டோன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே பேக் சைடே நடந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவர் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மீட்டிங் ஹால் வந்தார். செம்ம சூப்பராக பேசியிருந்தார். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், செம்ம மாசாக இருக்கும். அவரோட ஸ்லாங்கில் பேசினா எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மள்ட்டையும் ஒரு நிமிஷம் பேசியிருப்பார். அதுவும் நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் தலையோட என்ட்ரி மாதிரி நம்ம சந்தானம் சார் சூப்பராக மாசாக கெத்தாக நடந்து வந்தார். அவர் போட்டிருக்க காஸ்டியூம் இங்கே நான் தான் கெத்துங்கிற மாதிரியே இருந்துச்சு. செம்ம மாசாக இருந்துச்சு. எல்லாருமே அவரை சுற்றி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு கிடைச்ச கேப்பில் நம்ம வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்மளும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவர் நடந்து போயிட்டுருக்கிறது நினைக்கும் போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு. கேட்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி கே ரவிக்குமார் நீ அந்த மீடியாவிலேருந்து வந்த எல்லா ஸ்டாஃப்மே சூப்பராக அவர் டான்ஸ் ஆடி அப்படி வரவேற்று ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டாங்க. அவரோட அப்ரோச் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பர்சனலாக பேசியிருந்தார். செம்ம சூப்பர் கெத்தாக இருந்துச்சு. அவரோட ஸ்பீச்சை கேளுங்க. திருச்சி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் திருச்சியை சுற்றி இருக்க தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அப்புறம் எங்கெந்தெல்லாம் வந்திருக்கீங்க? கரூர், நாமக்கல், அப்புறம் மதுரை தான் நாளைக்கு அங்கே போகிறவன். அப்புறம் வேற ஓகே 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 அவர் நோட் பண்ணி நாளைக்கு விடாதீங்க. அங்கே வந்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர், ஃபேஸ்புக்கர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட இந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. சில பேர்ட்ட அவர் பர்சனலாகவே பேசியிருந்தார். நம்மள்கிட்ட பேசினது நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். Thanks for coming.